அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக துருவிடுங்க இதே மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த துருவின உருளைக்கிழங்குலேருந்து நம்ம இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். துருவின உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி நம்ம தனியாக இப்படி பிழிஞ்சு எடுத்தோம்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு தனியாக ஃபில்ட்ராகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம வந்துட்டு வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலர். அடுத்ததாக சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அடுத்த டிஷ்ஷு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கரண்டி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உதிரியாக இருக்குன்னு தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, உருளைக்கிழங்குலேயே தண்ணி விடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இதோ பாருங்கள், பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.